அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாத திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. மேலும் மறுநாள் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. மேலும் இந்த நாளில் தேரோட்டமும் கோலாகலமாக நடந்திருக்குங்க. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சித்திரை தேரோட்டம் சிறப்பாக அதிகாலை பார்த்தீங்கன்னா 5 மணி தொடங்கி 5:45 மணிக்குள்ள அம்மனும் சுவாமியும் நேரில் எழுந்தருள தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியாச்சு. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனாங்க. மாசி வீதிகள் வலம் வரக்கூடிய தேரோட்டத்தை காண்பதற்கு சுற்றுப்பகுதி கிராமத்தில் இருந்தும் மதுரை மக்கள் திரளாக கூடியிருந்தாங்க. லட்சக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா தேரை வடம் பிடித்து இழுத்தாங்க. இந்த ஆண்டு மீனாட்சி சித்திரை திருவிழாவின் 11வது நாளாக சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி தேரின் பவனி வரக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குங்க. ஊர்கூடி தேர் இழுத்தது போலன்னு சொல் வழக்கு உண்மையாகும் விதத்தில் நம்ம மண்ணில் காலங்காலமாக வழங்கி வருதுங்க இந்த ஒரு சித்திரை தேரோட்ட திருவிழா. சமூகத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இழுத்தாலே தேர் பவனி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இந்த விழா நம் பண்பாட்டு கலைகளில் அடையாளமாகவே இருக்கு. மேலும் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நகரை வலம் வருவது போல இந்த உலகையே ஆளக்கூடிய இறைவனும் இரவியும் தேரில் பவனி வந்தாங்க. நாயக்கர் காலத்தில் முன்பிருந்தே மதுரையில் பார்த்தீங்கன்னா தேர் பவனி நடைபெற்று வந்ததை திருப்பணி மாலை நூல்லையும் குறிப்பிட்டிருக்குங்க. மேலும் இந்த ஆண்டு காலையிலேயே தேர் பவனி வரக்கூடிய சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் இரவில் சப்தவர்ண சப்பரத்தில் பவனி வருவாங்க. ருகாச்சம், காமலாச்சம், வித்யமாலினின்னு 3 திரிபுர அசுரர்களும் ஆணவம் கொண்டு உலகத்தை துன்புறுத்தி வந்தாங்களாம். அப்போது சிவபெருமான் தேரேறி புறப்பட்டு அவங்களை வதம் செய்து உலகை காத்து அருள்பாலித்திருக்காரு. இப்புராண நிகழ்வை நினைவூட்டும் விதத்துல தான் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் மாசு வீதியில பவானி வராங்க. 12ஆம் திருநாளன்று ரிஷிப வாகனத்துல சுவாமியும் அம்பாலும் பவானி வருவாங்க. மதுரை விழாக்கோலம் பூண்டிருக்குங்க. இந்த நேரத்துல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்த நாளே நடைபெற இருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நான்மடக்கூடல் நகரமான மதுரை மாநகரத்தில் தினந்தோறும் இப்போது திருவிழா குழந்தாங்க. ஆனால் சித்திரை திருவிழா ரொம்பவே பிரசித்திங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் மறுநாள் நடக்கக்கூடிய இந்த தேரோட்டமும் அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமும் மதுரை வாசிகளுக்கு மறக்க முடியாத நினைவு தான் எப்போதுமே. கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது இங்கு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண வரக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்குது. சித்ரா பௌர்ணமி வானில் முழு நிலவு ஜொலிக்கக்கூடிய தலை நிறைய மல்லிகை பூச்சூடி அழகரை தரிசிக்க கூட்டமாய் போகக்கூடிய மதுரை பெண்களை தரிசிப்பது ரொம்பவே அழகுதான். மேலும் இங்கு அழகர் மலையில இருந்து மதுரை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அழகர் மலைக்கு திரும்பும் வரையுமே சாமி இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு சித்திரை திருவிழா மதுரைக்கு வரக்கூடிய மக்களின் முக்கிய கேள்வியாக இருக்கு. தன் தங்கையான மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்ட அழகருமே கள்ளழகர் திருக்கோலத்தோடு அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில இருந்து இறங்கி சகல கோலாகலங்களோடு மதுரையை நோக்கி வராரு. வரும் வழியெங்கும் பக்தர்களின் காட்சி கொடுப்பதால தங்கையினுடைய திருமணத்தை காண முடியாமல் போய்விடுதுங்க. அந்த சோகத்தோடு வைகையில எழுந்தருளி இதாக ஒரு கதையும் உண்டு. அது இருக்க இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா,
சுதபஸ் என்ற முனிவர் பார்த்தீங்கன்னா நுபர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காராம். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி ஒருத்தர் வந்திருக்காரு. தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்தபோது பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருந்ததால ஆத்திரமடைந்த துர்வசருமே மண்டுக்கோன்னு சாபமிட்டாரு. உடனே தவளையாகி போன சுதபஸும் பார்த்தீங்கன்னா சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்ட போது தான் வேகவதி தீர்த்தங்கரையில், அதாவது இந்த வைகை ஆற்றில் நீ தவம் பண்ணி கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அழகர் இங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு சொல்லி மறைந்தாராம் துர்வசருமே. அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கதாங்க அழகர் வந்து மதுரைக்கு வந்து போனதாகவும் ஒரு புராண கதையும் உண்டு. இது எப்படி இருந்தாலும் 10 நாள் திருவிழா கிடைத்ததை ரொம்பவே முக்கியங்க. அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருள்னு அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்குமா. இந்த பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதான்னு பல வண்ணங்களில் பட்டு புடவை வச்சுருப்பாங்க. கோயின் தலைமை பாட்டார் தான் அந்த பெட்டிக்குள்ளே கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய தினமும் அணிவிக்கப்படுங்க. பொதுவாகவே அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் இல்லைன்னா கெட்டது நல்லது நடக்குன்னு பக்தரின் நம்பிக்கை உண்டு. பச்சை பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பாக இருக்குன்னு, சிவப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காதுன்னு நம்புகிறாங்க. அதே போல் நாட்டில் அமைதி இருக்காது, பேரழிவு ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க. அதுவே வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்குமா. மஞ்சள் பட்டு கட்டி வந்தா அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் பல நடக்குன்னு சொல்லலாம். இப்படி நம்பிக்கை இருப்பதால தான் ஆற்றில் இறங்கும்போது வரக்கூடிய அழகரை என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாருன்னே பக்தர்களின் எதிர்பார்ப்பு எப்போதுமே இருந்துட்டுருக்கு. எனக்கு தெரிந்த கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டு உடுத்தி தான் ஆற்றில் இறங்கியிருக்காரு கள்ளழகரும். தாலாக்குளம் பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்பட்ட முன்னாடி ஸ்ரீ வில்லுப்புத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியாருடைய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றி கொள்வாராம். பிறகு ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும்போது முதல்ல வேட்டி சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளக்கூடிய காட்சியை காண கண்கோடி வேண்டுங்க. அது மட்டும் இல்லை, தாலாக்குளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகரை கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிடும். வைகையில் ஓடக்கூடிய நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க அவளோடு வந்து காத்திருந்த பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதாங்க. மேலும் இந்த வைகையில் இறங்கிய கள்ளழகருக்கு மண்டுக முனிவருக்கும் சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்பிடுவார் அழகரும். ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருவார். கூடவே பக்தர்களும் அழகரோடு பயணம் செய்வாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வண்டியூரில் பயண களைப்பு நீக்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய அழகருக்கு அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்துட்டு அதன் பிறகு சர்ப்ப வாகத்தில் புறப்படக்கூடிய தேனூர் மண்டபம் வந்து சேர்றாரு. தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறக்கூடிய அழகர் அங்கு கொண்டு வந்த வருகைக்காக தவம் செய்து கொண்டிருந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கப்படுது. பிறகுதாங்க தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கியும் அழகர் கிளம்பிடுவார். ராமராயர் மண்டகப்பட்டி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேர்வார். பிறகு அங்கு இரவு தங்கியிருந்து இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து பரவசப்படுத்துவார் இந்த கள்ளழகர். அங்கிருந்து ஆனந்தராயர் பல்லக்கில் தாலாக்குளத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் சேர்வார். பிறகு அந்த நாள் இரவே அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் ஜடனை நடக்கும். மறுநாள் அதிகாலையில் பூப்பல்லாக்கில் மலை நோக்கி கிளம்பிடுவார் அழகரும். இதன் இடையே வழி நெடுக்க பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அழகர் கோயிலை சென்றடையும் உரிமை ஆரவாரத்தோடு இருப்பாங்க. குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டு வரை கள்ளழகர் அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர், தோனூர் ஆகிய ஊர்கள் வழியாக தான் சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகையாற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். சைவ வைணவ சமயங்களின் ஒன்று சேர்க்கக்கூடிய
விதத்தில் தான் திருமாலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தாராங்க. பிறகு மலையை விட்டு இறங்கக்கூடிய அழகரை எதிர்கொண்டு அழைச்சி மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல் அவரை வழி அனுப்பும் போதே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் 3 மாவடி பகுதிக்குள்ள திரண்டு நின்றிருப்பாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாட்சி தாயை போற்றி இன்னும் பதிவை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.